2026 தேர்தல் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த தேர்தல் தமிழ்நாட்டு அரசியல்ல. அதுக்கு காரணம் 50-60 ஆண்டுகளாக ஆண்டு கொண்டிருந்த திமுக அதிமுக அந்த கட்சிக்கு மாற்றாக திரு விஜய் அவர்கள் களத்துல இறங்குறதுனால மிகப்பெரிய பரபரப்பு இப்பவே தமிழ்நாட்டு அரசியல்ல இருக்குது. ஏன் அப்படின்னா அவர் மிகப்பெரிய ஒரு ரசிகர் பட்டாளத்தோட இளைஞர் வாக்கு வங்கி பெண்கள் வாக்கு வங்கியோட அவர் அரசியல்ல குதிக்கிறார். இந்த சூழ்நிலையில திமுக கூட்டணி வலுவா இருக்கிறதுனால விஜய் அவர்கள் கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார். அதை வெற்றி பெற வேண்டும், சிஎம் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பா விஜய் ஒரு ஸ்ட்ராங்கான கூட்டணி அமைச்சா திமுகவை வீழ்த்தி சிஎம் ஆயிடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் தேவைப்படுது, கூட்டணிக்கு கட்சிகள் தேவைப்படுகின்றன. இந்த சூழ்நிலையில திரு டிடிவி தினகரன் அவர்கள் கடந்த காலமாக சில நாட்களாக அவர் பிஜேபி கூட்டணியிலிருந்து வெளியே வர்றதாகவும் தகவல்கள் வருகின்றன. அந்த கூட்டணியில அதான் திரு எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்க மாட்டேன்றாங்க அளவுதான் பேசுறாங்க. அது ஓபிஎஸ் டிடிவி அவர்கள்லாம் ஒன்னா சேர்க்கக்கூடாத அளவில் பேசுறாங்க. அப்படி பிஜேபி கூட்டணியில சேராத பட்சத்தில் அவருக்கு அடுத்த சாய்ஸ் என்னன்னா விஜய் அவர்கள் தான். ஸோ மேக்சிமம் விஜய் அவர்கள் கூட்டணியில சேர வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவருடைய பிறந்த நாள் கூட அவர் வாழ்த்து சொல்லியிருந்தாரு யூடியூப் சமூக வலைதளங்கள்ல. அதே போன்று மாதிரி இப்போ உள்ள பேட்டியில கூட விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின மாதிரி திரு விஜய் அவர்கள் 2026 தாக்கத்தை ஏற்படுத்துவாருங்கிறதையும் அவர் விஜய்க்கு ஆதரவான நிலைப்பாட்டில் பேசியிருக்காரு. அப்படி விஜய்க்கு டிடிவி தினகரன் விஜய் கூட்டணி அமைகிற போது தென் மாவட்டங்கள்ல விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய பக்கபலமா டிடிவி அவருடைய கட்சி இருக்கும். அதே நேரம் தமிழ்நாடு முழுவதும் டிடிவி தினகரன் அவருடைய அந்த நிர்வாகத்திறன் அது எல்லாரும் பாராட்டக்கூடியது. ஜெயலலிதா மேரே அவரை பார்த்து மிரண்டாங்களாம். தேர்தல் களத்தை எப்படி, அதாவது தேர்தல் ஒர்க்குன்னு இருக்குல்ல, பூத்துக்கட்டி கமிட்டி அமைக்கிறது, அதே மாதிரி அந்த தேர்தல் களத்துல வாக்காளர்களை கவர்றது, அந்த அந்த என்ன சொல்றது, கட்சியை அந்த தேர்தலுக்குன்னு ஒரு வேலை பார்ப்பாங்கல்ல, அது டிடிவி தினகரன் சிறப்பாக செய்வாராம். அப்போ விஜயோட கட்சியில உள்ளவங்களுக்கு புது இருக்கிறதுனால இப்ப டிடிவி தினகரன் போன்ற அனுபவ வாய்ந்த கட்சிக்காரங்க உள்ள இருக்கும்போது இவங்களுக்கு இன்னும் பக்கபலமா இருக்கும். அப்படிங்கிற போது இப்ப உங்களுக்கு தென் மாவட்டங்கள்ல தமிழ்நாடு முழுக்க அவருக்கு இயக்கங்கள் நல்லா கிளைகள் எல்லாம் வச்சுதான் பண்ணிருக்காரு. நல்லா கட்சி ஒரு பெரிய கட்சி மாதிரி தான் டிடிவி நடத்திட்டு இருக்காரு. பரவாயில்ல, தமிழ்நாடு முழுக்க அவருக்கு ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. தென் மாவட்டங்களில் முழுக்க ஆதரவு இருக்கு. அதிமுகவுக்கு இருக்கிற ஆதரவை விட திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்குது. அப்போ கிட்டத்தட்ட போன சட்டமன்ற தேர்தலையே ஒரு 44 தொகுதி 44 தொகுதியில ஏடிஎம்கே ஜெயிக்க வேண்டியது டிடிவி தினருடைய தடுத்திருக்கு, அவருடைய வாக்கு வங்கி தடுத்திருக்குங்கிறதா தகவல் அறிக்கை சொல்லுது. அப்படிங்கிற பட்சத்தில் அதிமுக வாக்கு வங்கியே தடுத்துருச்சு டிடிவி கட்சி. அப்போ அவர்கிட்ட இருக்கிற அந்த அதிமுக வங்கி இருக்குல்ல, அந்த அதிமுக ஓட்டு அது விஜய்க்கு மாறும்போது இன்னும் பிரச்சாரம் பண்ணி இன்னும் சேரும்போது இன்னும் நிர்வாகிகள்லாம் அங்கிட்டு மாறும்போது விஜய் அவர்களுக்கு ஈஸியான ஒரு வாக்கு வங்கி ஏற வாய்ப்பு இருக்கு. அப்போ தென் மாவட்டங்கள்ல ஓட்டு அதிகமாக கூடும், தமிழ்நாட்டில் பரவலாகவும் வாக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை எந்த மாதிரி அவர் முன்னெடுத்து பண்ண போறாங்கன்னு போக போக தெரியும். அதே நேரம் ஓபிஎஸ் இருக்காரு, அவரும் பிஜேபி கூட்டணியில் நான் விளையாட்டியா பண்ணிட்டாரு. அவர் திமுகவுக்கு போக முடியாது, போக மாட்டாரு. ஏன்னா ஏடிஎம்கேலும் திமுகவுக்கு போனால் அது டோட்டலாக அரசியல் விட்டே போயிடலாம் அதுக்கு பேசாமல், ஏன்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு வரும். ஸோ அவரும் வரத்தான் செய்வார் விஜய் கூட. என்ன இதோட ப்ளஸ் அப்படின்னா திரு விஜய் அவர் சொன்னது ஆட்சியிலையும் அதிகாரத்திலையும் பங்குங்கிற அந்த அறிவிப்பு இருக்குல்ல, இது பெரிய ப்ளஸ் புதுசாக உள்ள ஜாயின் பண்ணுற கூட்டணி கட்சிகளுக்கு. இப்போ டிடிவி தினகரனே இருக்காரு. சப்போஸ் விஜய் ஆலை உருவாகி தமிழ்நாடு முழுக்க விஜய் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு அப்படின்னா டிடிவி தினோடைய கட்சி எங்கெங்கே போட்டிடுறாங்களோ அவங்களும் வெற்றி பெற்றுவாங்க. அப்போ அந்த கட்சியில் உள்ளவங்களும் அமைச்சராயிடலாம். டோட்டலாக அரசியலே மாறிடுச்சுல. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், டிவி ஒரு 218 தொகுதிக்கு, அதாவது தனி மெஜாரிட்டியில் விஜயோட கூட்டணி ஜெயிச்சிருச்சு. விஜய் சிஎம் ஆகிறாரு. டிடிவி கட்சியை சேர்ந்த எம்எல்ஏ பல பேர் ஜெயிச்சிட்டாங்க, ஓபிஎஸோட எம்எல்ஏ ஜெயிச்சிட்டாங்க, அன்புமணி ராமதாஸ் எம்எல்ஏ பல பேர் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ எல்லாருக்குமே அமைச்சர் பதவி கொடுப்பாங்க. இப்போ என்னாச்சு, டிடிவி கட்சியில் உள்ளவங்களும் அமைச்சர் ஆகிட்டாங்களா, ஓபிஎஸ் கட்சியில் அமைச்சர் ஆகிட்டாங்களா, இப்போ கட்சி எல்லாம் மாறிடுச்சுல. அப்போ அது ஒரு பிளஸ்ஸா இருக்கிறதுனால விஜய் அவரோட கூட்டணி வைக்க யாரும் யோசிக்க மாட்டாங்க.
கண்டிப்பாக விஜயோட வைப்பாங்க. ஏன்னா இப்போ எடப்பாடி பழனிசாமியை முதலமைச்சர் வேட்பாளராக அறிவித்து கூட்டணி வைக்கிறதுக்கு பதிலாக அவர் பின்னாடி மேடையில் உட்காந்து பிரச்சாரம் பண்ணி அவர் யோக்கியர் நல்லவர் வல்லவர்னு சொல்லி சால்ரா போட்டு பொய் சொல்லி மக்கள்கிட்ட வாக்கு கேட்கறதுக்கு பதிலாக திரு விஜய் அவர்கள் பின்னாடி உட்காந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணி வாக்கு கேட்டு போயிடலாம் எடப்பாடியோட கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஒருத்தர் அரசியலுக்கு வர்றாரு, அவர் ஒரு சினிமாவில் மிகப்பெரிய ஸ்டாரு, உழைச்சி வந்தவர், பெரிய விமர்சனம் அவர்கிட்ட இல்லை, கண்டிப்பாக மக்களுக்கு நல்லது செய்கிற எண்ணத்தோடு தான் வருவார். அப்படிங்கும்போது திரு டிடிவி தினகரன் அவர்கள் கண்டிப்பாக அது விஜய் அவர்களுக்கு பக்குவலமாக இருந்தாருன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ போன தடவை ஏடிஎம்கே வந்து தனியாக போட்டுச்சு 2024 பார்லிமெண்ட் தேர்தலில். பிஜேபி கூட கூட்டணியில் டிடிவி தினகரன் இருந்தார். அப்போ தென் மாவட்டங்களில் 7 தொகுதியில் ஏடிஎம்கே டெபாசிட் காலி. அதுக்கு காரணம் டிடிவி தினகரனோட ஓட்டுக்கு ஒரு காரணம், தென் மாவட்ட மக்களுடைய ஆதரவு ஒரு காரணம். அப்போ ஒரு பாராளுமன்ற தேர்தலையே வந்து 7 தொகுதியில் அதிமுக வந்து 3வது இடத்துக்கு தள்ளிட்டு பிஜேபி 2வது வந்துருச்சு. 7 தொகுதியில் டெபாசிட் இலக்கு வச்சுச்சு. டிடிவி நின்ன தொகுதியில் தேனி தொகுதியிலையும் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. ஓபிஎஸ் நின்ற ராமநாதபுரம் தொகுதியிலையும் டெபாசிட் போச்சு அதிமுகவுக்கு. அப்போ 7 தொகுதியில் போச்சு தென் மாவட்டத்தில். அப்போ 7 தொகுதினா என்னாச்சு உங்களுக்கு? அதுலேயே சட்டமன்ற தொகுதி கணக்கு பார்த்தா அது குறிப்பிட்ட தொகுதி வந்துடும். ஈஸியாக பார்லிமெண்ட்லேயே இவ்வளோ தூரம் அதிமுகவை ஓரம் கட்டுறப்போ சட்டமன்ற தேர்தலில் ஈஸியாக அடிச்சிருவார் டிடிவி. இதை விஜய் உணர்ந்திருப்பார் கண்டிப்பாக. அதே மாதிரி டிடிவி அவர்கள் மேலேயும் பெரிய விமர்சனமும் ஒன்றும் இல்லை. அவர் மற்ற தலைவர்கள் மாதிரி குறை குற்றம் சொல்றதுக்குள்ள எல்லாருமே பிடிக்கும் அவரை. அவருடைய அரசியல் நிர்வாகம் ஒரு தெளிவு அது வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். மேக்சிமம் தமிழ்நாட்டு அரசியலில் எனக்கு தெரிஞ்ச அதிக விமர்சனத்துக்கு உள்ளாகாத ஒரு தலைவர்னா அது டிடிவி தினகரன் தான். அதே நேரம் சாதி மதத்தை தாண்டி எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தலைவர் யாருன்னா அது டிடிவி தினகரன் தான். இப்போ இருக்கிறது இல்லை, இப்போ இருக்கு. அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட டக்குன்னு அது ஜாதி விஷயத்த சொல்லிடுறாங்க. என்ன அந்த ஒரு ஆதரவு அப்படின்னு பார்த்தா முக்குளத்தூர் சமுதாயத்தோட ஆதரவு இருக்கு அப்படின்னா அது எதனால அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக விட்டு முக்குளத்தூர் சமுதாயத்தை சேர்ந்த முக்கியமான நீக்கிட்டாருங்கிற அந்த குறையில அப்ப சமுதாய ஆதரவு வருது. அங்கதான் வருது தவிர ஒரு அரசியல் கட்சி தலைவரா அவர் எல்லா சமுதாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துல அவர் வந்து நிர்வாகிகளை வச்சிருக்கிறாரு. ஸோ எல்லா சமுதாய சப்போர்ட்டுமே அவருக்கு இருக்கு. ஏன் தேவேந்திர குல வேளாளர் சப்போர்ட் கூட தென் மாவட்டத்தில் டிடிவிக்கு இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு அனைத்து சமுதாய மக்களையும் ஆதரவப்பட்டவர். அனைத்து சமுதாய கட்சி தலைவர்களுமே அவரை வந்து பெருசாக குறை சொல்ல மாட்டாங்க, ஒரு ஆதரவு நிலைப்பாட்டில் இருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்டவர் ஒருத்தர் ஒரு நல்ல அரசியல் தெளிவு உள்ள ஒருத்தர் விஜய்க்கு கூட இருக்கும்போது நல்லதான். இதுபோக ஓபிஎஸ்ஸையும் சேர்த்து பண்ருட்டி ராமச்சந்திரன் போன்ற சீனியர்கள் ஆலோசனையின் பேரில் களங்கான்றப்போ, அதே நேரம் பாட்டாளி மக்கள் கட்சியோட அன்புமணி ராமதாஸ், அதே மாதிரி கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன் போன்றவர்லாம் இருக்காங்க. எல்லாரும் இங்கிட்டு வந்து சேர்ந்துட்டாங்கன்னா விஜய் சிஎம் ஆயிடுவார், எல்லாருக்கும் அமைச்சர் பதவி கிடைக்கும். டோட்டலாக அதிமுக திமுகங்கிற அந்த கட்சியை டோட்டலாக வாஸ் அவுட் பண்ணிட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தமிழ்நாடா அழகான ஒரு ஆட்சியை விஜயால் அவர்களால் கொடுக்க முடியும். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் சாத்தியங்கள் அரசியலில் இருக்குது. ஸோ டிடிவி அவர்கள் போய் சேர்ந்துட்டாருன்னா அடுத்தடுத்து மற்றவங்களும் வருவாங்க. அது விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாகவும் பலமாகவும் வெற்றிக்கான வாய்ப்பாகவும் இருக்கும். மீண்டும் ஒரு அரசியல் தகவலோடு சந்திப்போம். நன்றி.